தலைப்பு செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அண்மித்த பகுதியில் வெடிபொருட்கள் மீட்பு. அடுத்தடுத்து இலங்கைக்கு வரவுள்ள சர்வதேச நிதி உயர்மட்ட குழுவினர். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் ஆயத்தம். கிவுள் ஓயா திட்டம் மூலம் குடியேற்றங்கள் இல்லை, பிரதி அமைச்சர். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நர்கீஸ் முகமதிக்கு மேலும் 7 ஆண்டுகள் சிறை. விரிவான செய்திகள். யாழ் நகர் பகுதியிலுள்ள வெற்றி காணிக்குள்ளிருந்து ஒரு தொகை வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையின் பின்புறமாக உள்ள பொன்னம்பலம் வீதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை ஞாயிற்றுக்கிழமை துப்புரவு செய்த வேளை துப்புரவு பணியாளர்கள் சந்தேகத்துக்கிடமான பொதியொன்றை அவதானித்தனர். அது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் பொதி தொடர்பில் சோதனையிட்டனர். அதனுள் கைக்குண்டு, கலிபர் ரக துப்பாக்கி தோட்டாக்கள் காணப்பட்டுள்ளன. பொதியினுள் உள்ள வெடிப்பொருட்கள் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் நீதிமன்ற உத்தரவுக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க உள்ளதாகவும் அதன் பின்னரே மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட முடியும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நிதியங்களின் உயர்மட்ட குழுவினர் அடுத்தடுத்து இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலீனா ஜோர்ஜியேவா எதிர்வரும் 17ஆம் திகதி இலங்கை வருகின்றார். அவர் 18ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5 மற்றும் 6வது மதிப்பாய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உலக வங்கி பிரதிநிதிகள் அடுத்த மாதம் இலங்கை வர உள்ளனர். 2022-2023 பொருளாதார நெருக்கடியால் இடைநிறுத்தப்பட்ட நெடுஞ்சாலைகள், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு தொடர்பான திட்டங்களை மீண்டும் தொடங்கும் வகையில் இந்த விஜயம் அமைகின்றது. குறித்த திட்டங்களை அடுத்த 5 ஆண்டுக்குள் முழுமையாக நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் மற்றும் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் ஆகியோர் ஏற்கனவே திரைசேரி செயலாளர் அர்ஷன சூரிய பெருமவுடன் இது குறித்து ஆலோசித்துள்ளனர். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன. கச்சதீவு அந்தோணியார் ஆலய உற்சவம் இந்த மாதம் 27ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் திகதி விசேட திருப்பலி பூஜைகளுடன் நிறைவு பெறும். இந்த 2 நாள் திருவிழாவில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கு கொள்வர் என திட்டமிடப்பட்டு அவர்களுக்கான இருப்பிடம், குடித்தண்ணீர் உள்ளிட்ட வசதிகளுடன் இறங்குதுறை போன்ற பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இம்முறை இடம்பெறும் உற்சவத்தில் பக்தர்களுக்கான சுகாதார வசதிகளுடன் பாதுகாப்பான தங்குமிட ஏற்பாடுகள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கிவுள் ஓயா திட்டத்தின் மூலம் வெளி மாவட்டங்களிலிருந்து புதிய குடியேற்றங்களை கொண்டு வரப் போவதில்லை என்றும் இந்த திட்டத்திற்குள் தமிழர்களையும் உள்வாங்குவதே தமது இலக்காக உள்ளது என்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். கிவுள் ஓயா திட்டம் தொடர்பில் அரசால் முன்னெடுக்கப்படவுள்ள செயற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: கிவுள் ஓயா திட்டம் 2007ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு 2011ஆம் ஆண்டு முன்னெடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ஷ ஆகிய அனைவரும் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். துரதிர்ஷ்டவசமாக இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் முறையாக காணப்படவில்லை. அதனால் இந்த திட்டத்தை முன்னகர்த்த முடியவில்லை. இந்த திட்டம் கொழும்பிலிருந்து திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதால் தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு அச்சங்கள் காணப்படுகின்றன. 1983ஆம் ஆண்டிலிருந்து நீர்ப்பாசன திட்டங்களை பயன்படுத்தி குடியேற்றங்கள் செய்யப்பட்டுள்ளமையினால் தமிழ் மக்கள் மத்தியில் அவ்வாறான அச்சம் ஏற்படுவது இயல்பானது. ஆனால்
முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் நீர்ப்பாசனத்தை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்களில் வாழ்ந்த மக்கள் அங்கு வாழ முடியாது வெளியேறிவிட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமாகும். அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான நீர் வசதிகள் இல்லாமையினால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். தற்போது கரைத்துறை பற்று, வவுனியா வடக்கு போன்ற பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களும் விவசாயம் செய்கின்றனர். அதேபோன்று ஜனகபுர உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் சிங்கள மக்களும் விவசாயம் செய்கின்றனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு தமிழ் மக்களையும் உள்ளிருத்து நாம் கிவுலோயா திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். இந்த திட்டத்தின் ஊடாக எந்தவிதமான குடியேற்றங்களும் செய்யப்பட மாட்டாது என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமராக சனே தகாச்சி கடந்த அக்டோபரில் பதவியேற்றார். இவருக்கு மக்களிடையே 70% அதிகமான ஆதரவு உள்ளது. நாடாளுமன்றத்தில் அவரது கூட்டணிக்கு குறைந்த பெரும்பான்மையே உள்ளது. தனது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளை எதிர்ப்பின்றி செயல்படுத்தவும் தனது செல்வாக்கை நிரூபிக்கவும் அவர் தேர்தல் நடத்தும் முடிவை எடுத்துள்ளார். வரவு செலவு தாக்கல் செய்ய வேண்டிய நேரத்தில் தேர்தலை அறிவிப்பது நாட்டை பாதிக்கும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. புதிய அரசு அமைந்த பின்னர் உடனடியாக வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் என பிரதமர் சனே தகாச்சி உறுதியளித்தார். இதையடுத்து ஜப்பானிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. அதற்கான உத்தரவை பிரதமர் சனே தகாச்சி பிறப்பித்தார். அங்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவித்தார். இந்நிலையில் ஜப்பான் நாட்டில் தேர்தல் நடத்தப்பட்டது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சி பெரும்பான்மையை பெற்று சனே தகாச்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளது. இதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜப்பான் பெண் பிரதமர் என்ற சிறப்பை சனே தகாச்சி பெற்றுள்ளார். அபார வெற்றி பெற்ற சனே தகாச்சிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஈரானை சேர்ந்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நர்கிஸ் முகமதிக்கு மேலும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டை சேர்ந்த நர்கிஸ் முகமதி அரசின் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே ஈரானின் ஹிஜாப் அணியாததால் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாஷா அமினி என்ற பெண் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டத்திற்கு நர்கிஸ் முகமதி சிறையிலிருந்து ஆதரவு திரட்டினார். இதனால் அவரது புகழ் மேலும் அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2023இல் அமைதிக்கான நோபல் பரிசு நர்கிஸ் முகமதிக்கு அறிவிக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 19வது பெண் மற்றும் ஈரானின் 2வது பெண் ஆவார் நர்கிஸ் முகமதி. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த செயலுக்காக மேலும் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. கனடாவில் பட்டப்பகலில் இந்தியாவை சேர்ந்த ஐடி ஊழியர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட 37 வயது இளைஞர் சந்தன்குமார் ராஜா நந்தகுமார் என்பவர் கனடாவின் பிரம்பாண்டன் பகுதியில் ஐடி துறை ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் டொரண்டோ பகுதியில் உள்ளதொரு வணிக வளாகத்திற்கு சென்று கொண்டிருந்த அவரை அங்கு சென்ற மர்ம நபர் ஒருவர் தம்மிடம் இருந்த துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து மாயமாகியுள்ளார். ரெக்ஸ்டேல் பவுட்வர்த் பகுதியின் வுட்பின் ஷாப்பிங் சென்டரில் சனிக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் வாகன நிறுத்துமிடத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்து மயங்கி கிடந்த நந்தகுமாரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேர்க்கப்பட்ட நந்தகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தப்பியோடிய குற்றவாளியை கண்டுபிடிக்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி என்பது தெளிவாகி இருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1948 இலங்கையின் முதலாவது நாடாளுமன்றம் கிளஸ்டர் கோமகன் இளவரசர் ஏன்றியினால் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் திறந்து வைக்கப்பட்டது. 1969 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு. கருணாநிதி தெரிவு செய்யப்பட்டார்.
1984 கெஞ்ச படையினர் வடகிழக்கு கென்யாவில் 5000க்கும் அதிகமான சோமாலி கெஞ்ச இனத்தவரை படுகொலை செய்தனர். 2013 இந்தியாவின் அகலாபாத் நகரில் கும்பமேளா திருவிழாவின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.